இந்த விலாக் வந்து ஷார்ட்டாக தான் இருக்கும். பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நமக்கு இஷ்டமான தெய்வம் 2 பேருமே இருக்காங்க. 2 பேருக்குமே வந்து இன்றைக்கி ஸ்பெஷலான வழிபாடு இருக்குது. மனசே இல்லாமல் இருந்தது. ரொம்ப கஷ்டத்தோடு இருந்தேன். பரவாயில்ல, நம்மளுக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூஜை பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு மிச்சம் இருக்கிற வேலையை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டே இருக்கேன். செஞ்சுட்டே இருக்கும்போது பக்கத்தில் வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐஸ்கிரீமு, சாக்கோ பப்ஸு. ரொம்ப சூடாகவும் இருக்கும், இது சில்லுன்னு இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிடும்போது. ஐஸ் செய்வான், ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸு செய்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது வரைக்குமே வந்து நான் லிங்க்கு கேட்டிருக்கேன். மேடம் இன்னுமே எனக்கு லிங்க்கு கொடுக்கவே இல்லை. எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக வந்து லிங்க் அனுப்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் நான் செஞ்சுட்டு கண்டிப்பாக வந்து விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து திரும்ப வந்து மனையில் வந்து கோலெல்லாம் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபுல்லாக வந்து என்னால் டீப் க்ளீன்லாம் பண்ண முடியல. நார்மலாக இருக்கிற மாதிரி இருந்தால் கீழே இருக்கிற ஷீட்டெல்லாம் மாற்றிட்டு இருக்கேன். ஷீட்லாம் மாற்ற முடியாது. அதனால் சரி, முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பூஜை பாத்திரம் எல்லாமே வந்து சிங்கில் போட்டாச்சு. பூஜை ரூம் ரெடி பண்ணிட்டுனா நெக்ஸ்ட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம். நேற்றுக்கு தான் வந்து நான் சாப்பாடு சாம்பார்லாம் வச்சுருந்தேன். வெளியில் போகணுன்றதுனால வந்து வெள்ளிக்கிழமை நார்மலாக வந்து நம்ம வந்து மற்ற வீட்டிலலாம் வந்து ஏதாச்சும் ஒரு சாதம் செஞ்சு வச்சுட்டா கூட சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து இந்த லெமன் சாதம், புளி சாதம்லாம் வந்து ஒரு வேளை சாப்பிட்றதே பெரிய விஷயம். 2 வேளைலாம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வெளியில் கிளம்புறோம், எப்படி இருந்தாலும் வர்றதுக்கு டைம் ஆகிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம சாப்பாடு சாதமே செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு தான் சாம்பார் வச்சுட்டு அப்புறம் வந்து குழம்புலாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். முன்னாடி வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், விலாக் போட்டிருக்கேன். அதில் எல்லாமே வந்து சமையல்லாம் முடிச்சுட்டு தான் நான் போனேன். அதனால தான் 3 மணி ஆகிடுச்சு. இல்லை இவங்க எதனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம செஞ்சுட்டு போயிருந்துருக்கலாம். செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீ செஞ்சு வச்சதெல்லாம் வேஸ்ட்டு தான், நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு போனாங்க. நான் வரும்போது சாதம் ஏதாச்சும் மிச்சம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோன்னே தெரியாது. காலையில் தூக்கத்தில் எழுந்திரிச்சு வேலை கட்டு எல்லாமே சமைச்சதுக்கப்புறமா பொறுமையாக சொல்கிறாங்க, நாங்கள் வெளியிலவே சாப்பிட்டுப்போம் சொல்லிவிட்டேன். ஆனால் செஞ்சாச்சு, வேஸ்ட் ஆக மாட்டாங்க தெரியும். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சு வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி செஞ்சால் வேஸ்ட் ஆகிடும். சாதம் சாம்பார்லாம் எதுவுமே செய்யவில்லை. சக்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன பாத்திரம் தான் வந்து நார்மலாக வந்து பொங்கல் வைக்கணும். இங்கே பொங்கல் வைக்கணும்னா நாங்கள் 4 பேர் தான் இருக்கோம். சின்ன பாத்திரத்தில் வச்சுப்பேன். நாள் கிழமையில் வந்து நம்ம அதிகமாக செஞ்சுட்டா சாப்பிட்றதுக்கு யாரும் ஆள் கிடையாது. பக்கத்துலேயும் கொடுக்கலாம், ஓரளவுக்கு தான் கொடுக்க முடியும். அவங்க வீட்லேயுமே செய்வாங்க, நம்ம மொத்தமாக கொடுத்துட்டா கஷ்டமாக இருக்கும். சுண்டல் வந்து வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு உப்பு போட்டு வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து பச்சரிசி வச்சுருக்கேன், 1 கப்பு பாசிப்பருப்பு வச்சுருக்கேன். பொங்கலுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. உளுத்தம்பருப்பு வந்து நான் அரிசி எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த கப்பில் வந்து 4 கப்பு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு காலையிலேயே ஊற வச்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு மாவு வந்து வடைக்கு அரைச்சிக்கிறேன். அதிகமாக இருந்தால் கூட மாவு மிச்சமாகிடுச்சுன்னா கூட அடுத்த நாள் வடை செஞ்சுக்கலாம். இந்த டைம் வந்து வடை ரொம்ப நல்லா வந்தது. செகண்ட் டைம் செய்கிறேன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் செஞ்சுருக்க வடை எனக்கு வடை மாதிரியே வராது. இந்த டைம் கொஞ்சம் நல்லா வந்தது. உளுத்த வடைக்கு வந்து தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து செஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு 1 கப்பு வந்து வெல்லம் போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். வடை வந்து தட்டி போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பூஜைலாம் இப்போ வந்து கம்மியாக தான் பண்ணிகிட்டு இருக்கேன். என் கூட வந்து பேசுகிறவங்க எல்லாருக்குமே தெரியும், பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப அதிகமாக சாமி கும்பிடுவேன். எல்லாருமே கேட்பாங்க, நம்மக்கிட்ட பேசுகிறவங்களுமே கேட்பாங்க, எதுக்கு நீ இவ்வளோ பூஜை பண்ணுற, ஏன் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்ருக்க, எந்த நேரம் பார்த்தாலும் பூஜை பண்ணிகிட்டு இருக்க, சாமி கும்பிட்ற, கோவிலுக்கு போகிறேன், இதே தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்பாங்க. உண்மையை சொல்லணும்னா வந்து போன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆடி கிருத்திகையில் வந்து அப்போ தான் வந்து ரோஷன் ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. எங்களுக்கு தெரியாது ரோஷன் உடம்புல ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியாது. ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், அது பெருசாகிடுச்சு தெரியாது. ஆடி கிருத்திகை சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும். அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு சொன்னாங்க, இவன் எப்படி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்தியா இல்லையான்னு சொல்லிட்டு. நான் சுத்தமாக கவனிக்கல. நான் எப்படி கவனிக்காமல் போனேன்னே எனக்கு தெரியல. நான் இப்போ வந்து எல்லாமே நார்மலாக ஆகிடுச்சு, எந்த ப்ராப்ளமே இல்லை. உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் எல்லாமே வந்து சரி பண்ணிட்டோம். அப்போ வந்து தான் தோணுச்சு, ஆடி கிருத்திகையில் தான் வந்து நமக்கு முருகர் தான் வந்து காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே தோணுச்சு, என் ஹஸ்பண்டுக்குமே தோணுச்சு. அதுலேருந்து தான் எங்களுக்கு முருகர் அவ்வளோ பிடிக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இஷ்ட தெய்வம்னு இருக்கும், நம்ம நிறைய சாமி கும்பிடலாம். நம்மளுக்கு பிடிச்ச தெய்வம்னு இருக்கும். நம்மளுக்கு பிடிச்ச சாமி வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பாபா ரொம்ப பிடிக்கும், இப்போவுமே பிடிக்கும்.
ஆடி கிருத்திகையில் தெரிஞ்சதுனாலே என்னன்னு தெரியல, எனக்கு முருகர் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுலேருந்து வந்து முருகரை சுத்தமாக விடுறதே இல்லை. எந்த ஒரு பிரச்சனைனாலும் வந்து ஃபஸ்ட்டு வந்து முருகர்கிட்ட தான் சொல்கிற மாதிரி அப்படி தான் பழகிட்டோம். அதனால் வந்து ஆடி கிருத்திகை வந்து நம்மளால் வழிபடாமல் இருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு, ஆடி கிருத்திகை கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து ரோஷன் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். வருஷம் வருஷம் எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க. அப்போ வந்து யாருமே அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணதே இல்லை. அப்போ வேண்டிக்கிட்டே தான் கிருஷ்ணர்கிட்ட, எனக்கு பையன் இல்லை பொண்ணு ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு குழந்தை பிறந்தா கூட நான் கண்டிப்பாக வருஷம் வருஷம் வந்து கிருஷ்ணரோட பாதம் போடுறதா வந்து வேண்டிக்கிட்டேன். அதனால் வந்து 2 வழிபாடுமே ஒன்றா சேர்த்து செஞ்சுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து சிம்பிளாக தான் செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சாமி கும்பிட்டோம். நம்ம எந்த அளவுக்கு வந்து பூஜை பண்ணுறோன்றதுலாம் பெருசு இல்லை. திருப்தியாக வந்து நம்ம ஒரு சும்மா வெத்தலை பாக்கு பழம் வச்சு கூட சாமி கும்பிட்டுக்கலாம். இப்படி தான் கும்பிடணும் அப்படின்லாம் வந்து எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அப்படி வச்சு நம்மளுக்கு திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டுக்கலாம். நான் எவ்வளோ பூஜை பண்ணணும், எத்தனை கோவில்களை போடணும், அது எல்லாமே வந்து நான் ரோஷன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண இந்த ஒரு வாரத்தில் நான் எல்லாமே பார்த்துட்டேன். நான் எந்த கோவிலுக்கெலாம் போகணும், எந்த சாமியெலாம் வழிபட்டனோ அவங்க எல்லாமே வந்து என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்னாங்க. தூங்கும்போது கண்டிப்பாக வந்து இன்றைக்கி தூங்கினோன்னா இன்றைக்கி ஒரு சாமி வருவாங்க, நாளைக்கு அடுத்த நாள் இன்னொரு சாமி வருவாங்க. அப்படி தான் வந்தாங்களே, மாற்றி மாற்றி வந்தாங்க. நிஜம் அதுதான். நம்பினாலும் சரி நம்பினாலும் சரி, எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நானும் வந்து கண்ணால் பார்த்தது அது மட்டும்தான். அதுலேருந்து நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம மனுஷங்கிட்ட நம்ம கஷ்டத்தை சொல்கிறத விட கடவுள்கிட்ட வந்து சொல்லிடலாம். எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நம்மளை படித்தவங்க அவங்க தான். நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குறவங்க வந்து கண்டிப்பாக வழியுமே சொல்லுவாங்க. வழி தெரியாமல் நம்ம ஏன் ரொம்ப கஷ்டப்படணும்? பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போனாலுமே லைஃப் நல்லா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டேன். சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கேன், அப்புறம் வந்து வடை செஞ்சுருக்கேன், பால் பாயாசம் வந்து செஞ்சுருக்கேன். சேமியா போட்டு தான் செஞ்சுருக்கேன். சுண்டல் வந்து அவிச்சு தாளிச்சாச்சு. பழம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். வெத்தலை பாக்கு பழம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு, வெண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அதனால் வெண்ணெய் வச்சுருக்கேன். மற்றது எல்லாமே வந்து கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து பால் போட்டு செஞ்சதுனால தான் வேறு எதுவுமே பண்ணலை. முடிஞ்ச அளவுக்கு இதுவே போதும். சிம்பிளாக வந்து சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரோஷன் மித்தி 2 பேருமே வந்து டியூஷன் போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து சாமி கும்பிட்டேன். வருஷம் வருஷம் மித்திக்கு வந்து ராதை வேஷம் போடுவேன். இந்த வருஷம் போடல, கொஞ்சம் வேலை இருந்ததுனால வந்து வேணாம், நெக்ஸ்ட் வருஷம் அடுத்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சரி, ஓகே, விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.